ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி விக்ஸ், அதாவது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், அதை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரே நாளில் 20% வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் குறைஞ்சிருக்கு. அதுக்கு நாள் ஒரு 5% குறைஞ்சிருக்கு. இது எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி விக்ஸ்னா என்ன? இது நம்ம மார்க்கெட் பங்குச்சந்தையோட ஏற்ற இறக்கத்தை இது குறிக்குது. இது ஏற 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 வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏற்ற இறக்கம். ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்குது. இன்னொன்று ஒரு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன், இறங்குற மார்க்கெட்டில் இது ரொம்ப ஏறிக்கிட்டு இருக்கும், ரொம்ப புல்லிஷாக போகையில் அது கம்மியாக இருக்குது. அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தட் இஸ் வாட் இஸ் பிஹேவிங். ஸோ இப்போ இந்த 20% இறக்கம் எதை குறிக்குதுன்னா, மார்க்கெட்டில் ஒரு ஆப்டிமிசத்தை குறிக்குது. ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இறங்குனுச்சுன்னா நிஃப்டி ஏறணும். ஸோ நியூ ஹை மார்க் பண்ண போதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கும் ஒரு படி பின்னாடி நம்ம போவோம். இதை எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷனோட பையிங் அண்ட் செல்லிங், நிஃப்டி ஆப்ஷன்ஸோட இந்த மாதம், அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம், ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற ஒரு 3 மாதத்தோட ஆப்ஷன் ஸ்ப்ரெட்டை வச்சு இந்த விக்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதிலேருந்து என்னன்னு தெரியுதுன்னா, ஒரு நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ள ஈவெண்ட்டுக்கு இது டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ இப்போ விக்ஸ் இறங்கியிருக்கு அப்படின்னா அப்போ மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒரு அறிகுறி காட்டுது. ஓகே, சரி, இதை வச்சு மார்க்கெட்டில் லாங் போகலாமா அப்படின்னு நான் யோசித்தேன். கடந்த இந்த ஒரு ஹையஸ்ட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸோட மூமெண்ட்டை பற்றி போட்டிருக்கேன் பாருங்கள். 2008 இது எப்படி பிஹேவ் ஆகிருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்லைடில். அதுக்கப்புறம் அதை ஒரு இன்டர்பிரட் பண்ணியிருக்கேன். 16/7/2008 37.5% விக்ஸ் இறங்கியிருக்கு. அதுக்கு அப்புறம் ஒரு 2 வாரம், அதாவது 2-3 மாதத்துக்குள்ளே பங்குச்சந்தை 51% இறங்கியிருக்கு 2008. ஓகே, அது ஏங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் 16/5/2014 விக்ஸ் 33.9% இறங்கிருந்துச்சு. ஆனால் அப்போ பங்குச்சந்தை 31% ஏறி இருக்கு. அப்போ தான் பிஜேபி அரசு ஆட்சியை பிடிச்ச பீரியட். சரியா? அதுக்கப்புறம் 23/5/19 அப்போ 29.77% விக்ஸ் இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஓரிரு மாதங்களில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இறங்கி தான் இருக்குது. இந்த ஸ்லைடில் அதை நான் மார்க் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள். முந்தா நாள் 23/4/24 அப்போ 19% இறங்கியிருக்கு. ஸோ அடுத்த 2 மாதத்தில் என்ன ஆக போகுதுன்னா, எலெக்ஷனோட அவுட்கம் வரப்போகுது. இது எப்படி இருக்கும், இதை வச்சு பெட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, 2 வாட்டி இறங்கியிருக்கு, 1 வாட்டி ஏறி இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிய வருது. பட் ஆனால் போன ஆண்டில் இவ்வளவு டர்புலண்ட் எக்கானமியில் நிஃப்டி 28% ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபேக் அண்ட் ரேலி பூராமே ஒரு நிரந்தர அரசு, இதே அரசு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத டிஸ்கவுண்ட் பண்ணி தான் இப்போவே மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ திரும்பவும் வெற்றியை கொண்டாடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. பட் அதே டயத்தில் இந்த ஃப்ராக் பபுள்னு சொன்ன மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பூரா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20% லாஸில் தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இஎஸ்எம், ஏஎஸ்எம், ஜிஎஸ்எம் எல்லா எஸ்எம்லையும் போட்டாங்க. ஸோ எல்லாமே படுத்து நல்லா ஆராம்சே தூங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ மேபி அந்த 3 மாத காலத்துக்குள்ளார இதெல்லாம் இந்த ஏஎஸ்எம், ஜிஎஸ்எம் விட்டு வெளியில் ஒரு ஆட்டம் போட்டு வெற்றியை கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம நிஃப்டியை வாங்கணுமா இல்லை விழுந்த இந்த தூங்குற பங்கை வாங்கணுமாங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.